அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 19. திருமணிமுத்தாறு. சுமார் 383 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏற்காடு, இயற்கை எழில் மிகுந்த குன்றும் அதையொட்டி அமைந்துள்ள ஏரியும் மனதை கவரும். மரகத ஏரி என்று அழைக்கிறார்கள். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5342 அடி உயரத்தில் உள்ள மலை கோவில் மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோயிலாகும். இங்குள்ள பக்கோடா முனை எனும் இடத்திலிருந்து பார்த்தால் சேலத்தையும் அதன் சுற்று வட்டாரத்தையும் காணலாம். பௌத்த பிக்குகள் வாழ்ந்த இடமாகவும் அறியப்படுகிறது. இங்கிருந்த புத்த விகாரின் எச்சமாகவே பக்கோடா முனை என்கிறார்கள். புத்த விகாரை பக்கோடா என அழைப்பார்கள். வெள்ளையர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள், அதிகாரம் செலுத்தினார்கள். இங்கிருந்து ஆட்சி செய்து மக்களை கொடுமைப்படுத்திய ஆங்கிலேயர்களையே கொடுமைப்படுத்திய ஒன்று இயல்பாகவே இங்கு இருந்தது. அதுவே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வெயில். ஐரோப்பியர்களின் கோடைக்கால மலை வாழ் இடங்களில் ஒன்றாக ஏற்காடு 1862 ஆண்டு ஆங்கில அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. இராணுவ அதிகாரியாக இருந்த டக்ளஸ் ஹாமில்டன் சென்னை மாகாண அரசிடம் பரிந்துரைத்தார். அப்பரிந்துரையில் ஐரோப்பியர்களின் வருகையால் ஏற்காடு என்ற மலை வாழிடம் கோடை வாழிடமாக வளர்ந்துள்ளதை விளக்கியிருந்தார். அதன் பிறகு 1863 ஆண்டு சேர்வராயன் மலைப்பகுதியில் இருந்த 80 இடங்களை சுற்றுலா தலமாக ஆங்கில அரசு வெளியிட்டது. இந்த அறிவிப்பால் உலகின் பல நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வரத் தொடங்கினர். ஆங்கிலேயர்கள் செய்த தவறுகளிலேயே மிக மோசமான தவறு யாதெனில், ஆண்டாண்டு காலமாக இயற்கை உருவாக்கி வைத்திருந்த தண்ணீர் வங்கியான சோலை காடுகளை அழித்து சுற்றுலா தலமாக மாற்றியதுதான். அதை விரிவாக பிறகு காண்போம். இங்குள்ள குகை ஒன்றில் காவிரிக்கும் சேர்வராயனுக்கும் கோவில் உள்ளது. எத்தனை அழகுகள் நிறைந்த இடமாக ஏற்காடு இருந்தாலும் அதன் பேரழகுகளில் முக்கியமானது அங்கு பெரும்பான்மையாக வாழும் ஆதிவாசி மக்கள்தான். மரங்களுக்கு அதன் கிளைகள்தான் அழகு. ஓரிடத்தில் நின்று தோகை விரிக்கும் மயில்களைப் போன்ற அழகு அது. எந்த ஒரு இயக்கங்களும் கூட கிளைகளின்றி இலக்கை அடைய இயலாது. நதிகளுக்கும் இது பொருந்தும். கிளை நதிகள் இல்லாமல் எந்த ஒரு நதியும் முழுமையடைவதில்லை. இயற்கை தனக்குள் ஏற்படுத்தி கொண்ட பந்தம். குஞ்சுகளை அரவணைக்கும் கோழிகளைப் போல காவிரிக்கும் ஏராளமான துணை தோழிகள் உண்டு. துணை தோழிகளுக்கும் இணை தோழிகள் உண்டு. திருமணிமுத்தாறு, மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. போதமலையின் தெற்கு சரிவில் உற்பத்தியாகும் ஏலூர் நதியும், கஞ்சமலையின் சிற்றோடையான பவுனாறு அல்லது தங்க நதியும் திருமணி முத்தாற்றின் துணை ஆறுகள் ஆகும். திருமணி முத்தாறுக்கு 6 இணை ஆறுகள் உண்டு. 600 மலையாறு, ஐருகு மலையாறு, போதமலை ஆறு, நகரமலை ஆறு, கஞ்சமலை ஆறு, கொள்ளை ஆறு 120 கிலோமீட்டர் நீளமும் 717 சதுர மைல் வடிநில பரப்பளவும் கொண்டது. சேர்வராயன் மலையின் மஞ்சவாடி கணவாய் தொடங்கி உத்தம சோழபுரம், வைர ஊசி, ஆட்டையாம்பட்டி, மின்னக்கல், வீரபாண்டி, மரப்பாறை, மின்னாமொழி, பாலமேடு, கருங்கல்பட்டி, அகரம், கோக்கலை, மணலி, இரும்புலி, சேலம் பகுதிகளை கடந்து பரமத்தி, வேலூர், நஞ்சை, இடையாறில் காவிரியில் கலக்கிறது. பயண வழி எங்கும் 290 தொடர் ஏரிகளை நிரப்பும் வலிமை பெற்றிருந்தது திருமணி முத்தாறு. குகை வாய்க்கால், பஞ்சந்தாங்கி ஏரி வாய்க்கால், சக்கிலி ஏரி வாய்க்கால், மூக்கநேரி வாய்க்கால், தாது பாய்க்குட்டை வாய்க்கால், நோட்டக்காரன் வாய்க்கால், வெள்ளக்குட்டை வாய்க்கால், சீலாவரி வாய்க்கால் என 8 வாய்க்கால்கள் இருந்தன. இந்நதிக்கரையின் ஆதி மனிதர்கள் வேட்டுவர்கள். கடையெழு வள்ளல்களில் ஒருவன் வல்வில் ஓரி. வேட்டுவ குடியில் பிறந்த குறுநில மன்னன். வல்வில் ஓரி இந்த ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன்தான். 6 உருவாக்கிய நந்தவனங்களும் அன்ன சத்திரங்களும் ஆற்றங்கரை எங்கும் பெருகியிருந்தது.
அணைமேடு அருகில் ஒரு நந்தவனம் இன்றும் இருக்கிறது. திருமணி முத்தாற்றின் நதிக்கரைகள் கனிம வளம் மிக்கவை. இன்றளவும் அங்கே அல்ல குறையாமல் இரும்பு, மேக்னசைட், குரோமைட் வெட்டி எடுக்கப்படுகிறது. திருமணி முத்தாறு நீர்வளத்தால் கரும்பு, பருத்தி விளைவிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். சேலம், உப்பம், லாடம் போன்ற பருத்தி வகைகள் உலக பிரசித்தி பெற்றவை. இங்கு நெய்த பருத்தி ஆடைகள் மற்றும் குளிர்கால ஜமுக்காலங்கள் ஜப்பான், சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ராசிபுரம் வெல்லமும் நெய்யும் இலங்கைக்கு சென்றன. திருமணி முத்தாற்றின் ஆற்றங்கரை நாகரிகம் உலக வியாபாரத்தில் பங்கேற்ற பெருமையும் செழுமையும் உடையது. மலைகள் சூழ அமைந்துள்ள இடத்தை சைலம் என்பார்கள். சைலம் என்பதே சேலம் என்று மருவியதாகவும், சேரளம் என்றால் மலைகள் சூழ்ந்த இடமெனும் பொருளில் சேலம் ஆனது என்றும் கருத்து உண்டு. மலைகள் சூழ்ந்தது சேரளம் என்றால் தென்னைகள் சூழ்ந்தது கேரளம் என்று அழைக்கப்படுகிறது. கேரம் என்றால் தென்னை, அலம் என்றால் விளையும் இடம் என பொருள். உப்பு விளையும் இடம் உப்பளம் எனப்படுகிறது. உழைத்ததற்கு கூலியாக உப்பும் சம்பா வழங்கியதால் சம்பளம் எனப்பட்டது. சேரள பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள். எதுவாகினும் சேலம் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் இல்லை. வடமேற்கில் இருந்து வடகிழக்கு வரை சேர்வராயன் மலை நீண்டு கிடக்கிறது. ஆத்தூர் முதல் விழுப்புரம் வரை கல்வராயன் மலை, தெற்கில் ஜருகுமலை, ஊத்துமலை, நாமமலை, கந்தகிரி மலை இருக்கிறது. வடக்கில் நகரமலை, பெருமாள் மலைகள் விரிகின்றன. ராசிபுரம் தாண்டி சென்றால் கொல்லிமலை. இவையெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். சேலத்தின் நீராதாரம் இம்மலைகள்தான். ஒரு காலத்தில் இம்மலைகளில் ஆயிரக்கணக்கான அருவிகள் பெருக்கெடுத்து ஓடிய பசுமை பள்ளத்தாக்கே சேலம். செழித்திருந்த ஆற்றங்கரையில் பொருள் கொடுத்து பொருள் பெற மக்கள் ஓரிடத்தில் கூடத்தானே செய்வார்கள். பேட்டைகள் குறிப்பிட்ட ஒரு நாளில் மக்கள் கூடும் பொது இடம். உழைப்பவர்களுக்கு அந்த ஒரு நாள் முக்கியமானது. அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். திருமணி முத்தாறு ஆற்றங்கரையில் உருவான அந்த வணிக பேட்டையே செவ்வாய்ப்பேட்டை. இன்றைய செவ்வாய்ப்பேட்டை வியாபார நிறுவனங்களால் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் இடமாக உள்ளது. வியாபாரம் பெருத்திருக்கிறது. அதற்கு காரணமான திருமணி முத்தாறு பெருத்திருக்கிறதா? அந்த அவலத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை. நகரமே தீக்கிரையாகினும் சாம்பலை விற்றாவது சம்பாத்தியம் நடத்து என மாறி இருக்கிறது மரணமுற்ற மனித உள்ளம். ஆற்றங்கரைகளில் அம்மன் கோவில்கள் பல இருந்தாலும் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் இன்றளவும் பிரசித்தி பெற்றது. இது ஆறுக்கான அம்மன் அல்ல, அழகுக்கான அம்மன். ஆற்றங்கரை பெண்களின் அழகை அந்த அம்மன் பிரதிபலிக்கிறார். அம்மனின் முகம் பளபளக்கிறது. உற்று பார்த்தால் மூக்குத்தியின் ஜொலிப்பு. இந்த மூக்குத்தி சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. மூக்குத்தியை பற்றி விசாரித்தால் அது திருமணி முத்தாறு நதியில் விளைந்த முத்து என்கிறார்கள். மணிமுத்தாறு என்பது இதிலிருந்து உருவான பெயர்தானா? வீதியில் நின்று பார்த்தால் அம்மன் முகமும் அந்த முத்தும் மனிதர்களை பார்த்து வேடிக்கை மனிதர்களே வீழ்ந்து போனீர்களே என்று கேட்கிறது. அம்மன் அமர்ந்திருப்பதும் அத்தொனியில்தான். சேலம் ஸ்தல புராணத்தில் பாடப்பட்ட பாடல் ஒன்று. சேலம் மணி முத்தா நதியின் ஒரு திவளை நீர் உண்டால் உடல் பாதகங்கள் அகலும், பரமஞானம் உண்டாகும் என்கிறது. இன்றோ அனைத்தும் நகரமய சாக்கடைகளால் விஷமாகி கிடக்கிறது. ஒரு சொட்டு நீர் இப்போது அருந்தினால் பரமஞானம் கிடைக்காது, பரலோகம் நிச்சயம் கிடைக்கும். மக்களை வாழ்வாங்கு வாழ்வித்த திருமணி முத்தாறு இன்று இல்லை, நிகழ்காலத்தில் கண்முன்னே துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு இப்போது எங்கே என்று தேடினால் திருமணி முத்தாறு அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரில் அணைமேடு தொடங்கி கொண்டலாம்பட்டி வரை நதியின் படுகையெங்கும் கான்கிரீட் கலவையை வைத்து அடைத்துள்ளார்கள். மண்ணுக்கும் நதிக்கும் இருந்த நரம்பு மண்டலங்கள் வெட்டி எறியப்பட்டுள்ளது. மூச்சு விட வழி இல்லாமல் முனகி துடித்து போனது மணிமுத்தாறு. உலகில் எங்கேனும் இதுபோல கொடுமை நடந்தது உண்டா? உயிரோடு சமாதி கட்டியது கண்டு வேதனை தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்தது மணிமுத்தாறு. முன்பு சாக்கடை ஓடினாலும் மழை காலத்தில் ஆற்றில் பெருகிய நீரால் சேலத்தின் நிலத்தடி நீர்வளம் நன்றாக இருந்தது. நதியை புதைத்த பின்பு சுற்று வட்டாரங்களின் நிலத்தடி நீரும் வற்றி போனது. தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள் மக்கள். இப்போது திருமணி முத்தாறு பெரிய சாக்கடையாக இருக்கிறது. இதை எதோடு ஒப்பிடுவது? ஓநாய் கூட்டத்திடம் மாட்டிக்கொண்ட ஆடுகளைப் போல கடித்து குதறி வீசி எறிந்து கிடக்கிறது திருமணி முத்தாறு. மக்கள் தொகை குறைந்திருந்த போது
செழித்திருந்த ஆறானது மக்கள் தொகை பெருகும் போது அழிக்கப்படுகிறது. பெருகும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீர் ஆதாரத்தை ஏன் பாதுகாக்கவில்லை? இத்தகைய ஆறுகளின் அழிவு மக்கள் தொகை பெருக்கத்தால் அல்ல, முதலாளித்துவத்தின் லாப வெறியால். அதற்கு லண்டனின் தேம்ஸ் நதியே உதாரணம். ஆலை கழிவுகளால் முற்றிலும் அது அழிந்து போனது. தாகம் தொண்டை அடைக்க லண்டன் மூச்சு திணறியது. சுவாச மூச்சிற்கு தேம்ஸ் தேவை என உணர்ந்தார்கள். பழைய தேம்ஸ் நதி உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் இயல்புக்கு கொண்டு வரப்பட்டது. மனிதனை வாழ்விக்கும் நதி மரணமுற்றால் அதற்கு வேறு பொருள் அல்ல, அங்குள்ள மனிதர்கள் அடுத்து மரணமடைய காத்திருக்கிறார்கள் என்று பொருள். சேலம் வாழ திருமணி முத்தாரை திரும்ப பெற வேண்டும். அதற்கு மானுட நதிகள் தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். திருமணி முத்தாரை போல அல்லாமல் காவிரியின் கைப்பிடித்து நடக்கும் மற்றொரு நீளமான முக்கிய துணை நதியும் துயரத்தில் சிக்கியே இருக்கிறது. அடுத்து அந்த பவானியில் பயணமாவோம். நூலின் அடுத்த அத்தியாயம் 20. பவானி. அட்டப்பாடி என்ற பெயர் கேரளத்திலும் தமிழகத்திலும் சில ஆண்டுகள் முன்பிருந்து சில மாதங்கள் வரை பரபரப்பாக பேசப்பட்ட ஊர். மது என்ற ஆதிவாசி இளைஞன் உணவு திருடிவிட்டான் என்பதற்காக கேரளத்தில் அடித்து கொள்ளப்பட்ட அதே அட்டப்பாடிதான். இந்திய விடுதலைக்கு பிறகு 550க்கும் மேற்பட்ட சமஸ்தான பகுதிகள் இந்தியாவோடு இணைந்தன. துப்பாக்கி முனையில் இணைக்கப்பட்ட சமஸ்தானங்களும் உண்டு. அதன் பிறகு மொழி வழி மாநில கோரிக்கைகள் எழுந்தன. 1956 நவம்பர் 1 அன்று இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டது. மலையாளம் பேசும் மக்களும் கன்னடம் பேசும் மக்களும் தங்களுக்கென ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்ட தினமான நவம்பர் 1 ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கேரளாவில் இந்த தினம் கேரள பிறவி தினம் என்றும், கர்நாடகத்தில் இந்நாள் கன்னட ராஜ்யோத்சவம் என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அன்றைய மதராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கு பல தமிழ் நிலப்பகுதிகள் அளிக்கப்பட்டதால் பொதுவாகவே இத்தினம் குறித்த உற்சாகம் தமிழகத்தில் காணப்படுவதில்லை. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு தமிழ்நாடு என பெயர் வைத்த ஜூலை 18 தமிழ்நாடு நாள் என கொண்டாட ஆணை பிறப்பித்துள்ளது. இது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தமிழக மக்களால் ஏற்கப்பட்டுள்ளது. மொழி வழி மாநில கோரிக்கைகளை இந்திய பெரு முதலாளிகள் ஆரம்பத்தில் ஏற்கவில்லை. ஏனெனில் ஒன்றுபட்ட சந்தையை அது பாதிக்குமோ என்ற அச்சம் இருந்தது. பிறகே மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. தேசியம் என்பதும் கூட பெரு முதலாளித்துவ சந்தை தேவையிலிருந்து உருவாக்கப்படும் முழக்கங்கள்தான். அந்த வரலாறை தனியே அறியலாம். மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகுதான் அந்தந்த மாநிலங்களின் வளர்ச்சியில் உற்சாகம் ஏற்பட்டது. பிரிக்கப்பட்டதில் ஏற்பட்ட இன்றைய முரண்களுக்கு அடிப்படை காரணம் ஒற்றுமை இல்லாத சூழலிலிருந்து தங்கள் சந்தையை நிர்வகிக்கும் முதலாளித்துவ தேவையே. ஒரு நிலப்பகுதி மொழி வழியாக பிரித்து ஆளப்படும் போதுதான் அதற்கென ஒரு சமூக கூட்டு உணர்வு வருகிறது என்கிறார்கள். மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றிருப்பதையும், பிராந்திய அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள வட இந்திய மாநிலங்கள் அந்த அளவு வளர்ச்சியின்றி இருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிந்ததால் மட்டுமே வளர்ச்சி வந்துவிடுமா என்ற விவாதங்களும் நீடிக்கவே செய்கின்றன. வளர்ச்சிக்கு தடையாக மத்தியில் அதிகாரங்கள் குவிந்து கிடப்பதும் ஒரு காரணம். தங்களுடைய மொழி, பண்பாடு, பிராந்தியம் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கைகள் எழுப்பப்பட்டது. தற்போது குறுகிய நோக்கம் கொண்ட அரசியல் தலைவர்களால் மொழி மற்றும் இனவெறியாகவும் மாற்றப்பட்டுள்ளது. மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்படாமல் இருந்திருந்தால் தமிழகம் தற்போது சந்திக்கும் எல்லை பிரச்சனைகள், நதிநீர் தாவாக்கள் போன்றவை ஏற்பட்டிருக்காது என்ற வாதம் வலுவானது அல்ல. வேறு விதமான பிரச்சனைகளை அவை உருவாக்கியிருக்கும். மாநிலங்களில் அடங்கியிருந்த பல்வேறு பகுதிகள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக போராடியதில் உத்தரகாண்ட், தெலுங்கானா என பிராந்திய அடிப்படையிலும் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அரசியல் காரணங்களால் தமிழ் மொழி பேசப்பட்ட பல பகுதிகள் அருகிலுள்ள மாநிலங்களுக்குள் அடைக்கப்பட்டன. அப்படி தமிழ் பேசிய அட்டப்பாடி பகுதி கேரளத்திற்குள் சென்றது. அட்டப்பாடி கேரளத்திற்குள் சென்றதால் என்ன சிக்கல் நேர்ந்தது? வாணி என சங்க இலக்கியங்களில் புகழப்பட்ட வாணி ஆறு சார்ந்து வரு வாணி நீரினும் என்கிறது பதிற்று 10. கபிலரின் குறிஞ்சிப்பாட்டில் 99 வகையான மலர்களை பாடியுள்ளார்.
அதில் வாணி மலரும் ஒன்று. ஓம மரங்களில் உருவாகும் பூவே வாணி மலர். பவானி என்பது வடமொழி சொல். இந்நதியின் வழியெங்கும் வாணி மலர்கள் பூத்திருப்பதைக் காணலாம். தமிழக நீலகிரி மலையின் குந்தா பகுதியில் உற்பத்தியாகும் பவானி நதியில்தான் மேல் பவானி அணை கட்டப்பட்டுள்ளது. மேல் பவானி அணையிலிருந்து வெளியேறும் பவானி ஆறு தென்மேற்கில் அமைதி பள்ளத்தாக்கை ஒட்டி பாய்ந்து அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் உள்ள முக்காலி என்ற இடத்தில் 120 டிகிரி கோணத்தில் வடகிழக்காக அரைவட்டம் அடிக்கிறது. அட்டப்பாடி வனத்தில் சுமார் 22 கிலோமீட்டர் வரை பயணித்து அத்திக்கடவு என்ற வனப்பகுதியில் மீண்டும் தமிழகத்திற்குள் நுழைகிறது. கோவையிலிருந்து மஞ்சூர் செல்லும் வழியில் இருக்கிறது அத்திக்கடவு வனம். அத்தி மரங்கள் சூழ்ந்த பாதையே அத்திக்கடவு என அழைக்கப்படுகிறது. நதிக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை. இயல்புகளுக்கு மாறானதுதான் ஆதிக்க அரசியல். பவானியை உள்ளிழுத்து தமிழக நிலப்பரப்பு வரையப்பட்டிருந்தால் 50 ஆண்டுகளாக மாநில பிரச்சனைகள் வந்திருக்காது. அதன் பயணப்பாதை சிறிது தூரம் கேரளத்திற்குள் இழுத்து செல்லப்பட்டது. இயல்பாக நடந்த ஒன்றல்ல. மேல்பவானி அணை முதல் அத்திக்கடவு வனத்திற்குள் நுழையும் வரையிலான கேரள பகுதிக்குள் 6 தடுப்பணைகளை கட்ட கேரளம் முயற்சிக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்கள் தமிழகத்தில் நடக்கிறது. மேல் பவானி அணையில் 500 மெகாவாட் உற்பத்தி திறனுள்ள 5 புனல் மின் நிலையங்கள் இயங்குகிறது. ஒரு மெகாவாட் என்பது 10 லட்சம் யூனிட்டுகளாகும். கனடா நாட்டின் நிதி உதவியோடு உருவாக்கப்பட்டதால் இதற்கு கனடா நீர் மின்னாக்க நிலையம் என்றே பெயர். இத்திட்டத்தின் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரமானது துடியலூர், சேலம், ஈரோடு, மதுரை, வில்லிவாக்கம் ஆகிய ஊர்களில் உள்ள அடி மின் நிலையங்களுக்கு 10,230 கிலோ வோல்ட் கம்பிகளின் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. நம் நாட்டில் கிரேட் இந்தியன் இருவாச்சி, மலபார் இருவாச்சி, மலபார் கிரே இருவாச்சி, சாம்பல் இருவாச்சி என 4 வகை இருவாச்சி பறவைகள் இருக்கின்றன. இப்பறவைகள் வெள்ளை, கருப்பு வண்ணங்களில் நீண்ட அலகுகள் மற்றும் இறகுகளுடன் பார்க்க ஓரளவு பெரிய உருவம் கொண்டவை. இதன் இறகுகளுக்கு சர்வதேச கடத்தல் சந்தையில் பெரும் மதிப்பு உண்டு. இந்தியாவில் இவை பெரும்பாலும் வேட்டையாடப்பட்டு விட்டன. அழிவின் விளிம்பில் இருக்கும். இப்பறவைகள் அழியும் ஆபத்தில் உள்ள உயிரினங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இருவாய்ச்சி அழிந்தால் நதியும் அழிகிறது என பொருள். நதி அழிந்தால் இருவாய்ச்சிகளும் அழிந்துவிடும். ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இந்த 4 வகை இருவாச்சிகளும் வசிக்கும் அரிதான ஒரு பகுதிதான் அத்திக்கடவு வனப்பகுதி. குறிப்பாக கிரேட் இந்தியன் இருவாச்சி மற்றும் மலபார் இருவாச்சி ஆகிய 2 வகை பறவைகளையும் இங்கே எப்போதும் பார்க்க முடியும். பவானி நதிக்கே உரிய மரங்களான நீர்மத்தி, ஆள் அத்தி, வேலம், நாவல், புங்கன், கருப்பாலை, இலுப்பை ஆகிய மரங்கள் இங்கே நிறைந்திருக்கின்றன. கேரளத்தின் முக்காலி தொடங்கி பவானி சாகர், கீழ் பவானி அணை வரை பவானி ஆற்றின் இருபுறமும் இம்மரங்கள் ஏராளமாக இருந்தன. காலப்போக்கில் பெரும்பாலானவை அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இங்கு மட்டுமே கொஞ்சம் மரங்கள் எஞ்சி இருக்கின்றன. இருவாச்சி பறவைகளின் உணவு மற்றும் இறை ஆதாரங்கள் மரங்கள்தான். மரங்களின் பழங்களை சாப்பிட்டு விதை பரவல் செய்வதன் மூலம் பவானி ஆற்றையும் வனத்தையும் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறது. வாய்க்கு மேல் உள்ள அலகு இன்னொரு வாய் போல நீளமாக 2 வாய்கள் இருப்பது போல தோற்றமளிப்பதால் இருவாய்ச்சி பறவை என பெயர். இருவாய்ச்சி பறவையின் சிறப்பம்சம் ஆண், பெண் என இணைந்து வாழும். இணைந்த 2 பறவைகளும் வேறு துணையை தேடுவது இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை கொண்ட ஒரே பறவை இனம் இருவாச்சி மட்டுமே. முறைப்படி ஒருவாச்சி என்றே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். கேரள மாநில அரசின் பறவையாக இருவாச்சியே இருக்கிறது. பவானி ஆறு அத்திக்கடவிலிருந்து பில்லூர் அணைக்கு சென்று கிழக்கு திசையில் மேட்டுப்பாளையம் அருகில் சமவெளியை நோக்கி பாய்கிறது. பவானியின் வளத்திற்கு முக்கியமான காரணம் அதன் துணை ஆறுகள்தான். பெயர் வைக்கப்படாத 12 சிற்றோடைகள் மற்றும் குந்தா, பைக்காரா, கல்லாறு, மோயாறு, சிறுவாணி, கொடுங்கரை பள்ளம் ஆகிய துணை ஆறுகளால் உருவானது பவானி. இவற்றில் மிக முக்கியமானவை மோயாறு மற்றும் சிறுவாணி. வானியில் கலக்கும் சிறு ஆறு என்ற பொருளில்தான் சிறுவாணி என்று அழைக்கப்பட்டது. சிறுவாணி ஆறு கோவையின் மேற்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் முத்திக்குளம் அருவிக்கு சற்று மேலே உற்பத்தியாகிறது. அது கேரளத்துக்கு சொந்தமான பகுதி. அங்கிருந்து கீழ்நோக்கி பாயும்போது சிறுவாணியுடன் பாம்பாறு, பட்டியாறு, சோலையாறு, யானையாறு மற்றும் சில சிற்றோடைகள் இணைந்து கொள்கின்றன. இந்த ஆறு வடக்கு நோக்கி பாய்ந்து கோட்டத்துறை அருகே கூலிக்கடவு என்ற இடத்தில் பவானியுடன் சங்கமிக்கிறது. மேட்டுப்பாளையத்தின் இயற்பெயர் சிக்கதாசம்பாளையம்.
உதகை இருப்பு பாதை இந்த குக்கிராமம் வழியாக போடப்பட்ட பின்புதான் மேட்டுப்பாளையமாக மாறியது. மேட்டுப்பாளையத்தின் மேற்கு பகுதியில் தாழ்வான கண்டியூர் மலைத்தொடர்களும் வடக்கு பகுதியில் நீலகிரி தொடரும் அமைந்திருக்க, இவற்றினிடையேதான் வாணியாறு எனப்படும் பவானி ஆறு ஜீவநதியாக வளைந்தோடியது. முல்லை காடுகள் முடியும் இடத்தில் இருந்து தெற்கே அன்னூர், அவிநாசி, திருப்பூர், தாராபுரம் நோக்கி புல்வெளி காடுகள் விரிந்து கிடந்தன. அதில்தான் வரகு கோழிகளும் கான மயில்களும் வெளி மான்களும் வாழ்ந்தன. வன விலங்குகளின் வசந்த பூமியாக ஒரு காலத்தில் திகழ்ந்தது மேட்டுப்பாளையம். ஆனால் என்று மனிதன் வனத்தை அழிக்க ஆரம்பித்தானோ அன்றே தன்னையே உருக்கிக் கொள்ள ஆரம்பித்தது மேட்டுப்பாளையம். காட்டு யானைகள் நடமாடிய இடமே இன்று நெருக்கடி மிகுந்த மேட்டுப்பாளையத்தின் வேளாங்கண்ணி நகர். காட்டு யானை பிடிப்பவர்கள் சங்கமித்த வனப்பகுதிதான் இன்று ஆனைக்கார தெரு. ஐரோப்பாவில் இருந்து வரும் பறவைகள் முதலில் மேட்டுப்பாளையம் வரும், பிறகு பவானிசாகர் செல்லும். ஆனால் இன்றோ அவற்றின் வலசை பாதைகள் ஆக்கிரமிப்பில் அழிந்து போய்விட்டன. பறவைகள் வலசை போவதில்தான் காடுகளின் செழிப்பு அடங்கியுள்ளது. காடுகளின் செழிப்புதான் மலைக்கு அடிப்படை. மலையின் செழிப்பே நதியின் பெருக்கு. நதியின் பெருக்கே மனித வளர்ச்சி. இதுவே உயிர் சுழற்சி. இங்குள்ள கனராபாளையம் என்ற இடத்தில் நடந்த அகழ்வாய்வில் பெருங்கற்காலத்து கல்லறையில் இடுதுளைகள் காணப்பட்டன. சுடுமண்ணால் ஆன குடுவை ஒன்று குறுகிய மூக்குடன் காணப்பட்டது. இது உடுக்கை போன்ற இசைக்கருவியாக இருக்கலாம் என கருதினார்கள். இதே போன்ற கருவி பல்லடம் அருகில் உள்ள சாமரப்பட்டி என்ற ஊரிலும் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்டது. மேட்டுப்பாளையத்தை அடுத்து வரும் ஊர் சிறுமுகை. அழகிய தமிழ் பெயர். பூக்களின் சிறிய மொட்டு அல்லது அரும்பே முகை எனப்படும். நதியின் தாலாட்டில் உருவான அழகிய சிறு அரும்பே சிறுமுகை. ஆதிகால நதி வழி என்றால் ஆதி மனிதர்கள் நிச்சயம் வாழ்ந்திருப்பார்கள். இங்கு தொல்லியல் அகழ்வாய்வு செய்யப்பட்டது. பெருங்கற்கால மண்டையோடுகளும் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களும் 4 கால்களையுடைய தாழிகளும் கிடைத்தன. ஈம சின்னத்தின் மேற்பரப்பில் கல்வட்டங்கள் காணப்பட்டன. கல்வட்டங்களின் அடிப்பரப்பில் தாழிகளும் ஈம பேழைகளும் காணப்பட்டன. 4 கால்களுடன் கூடிய ஜாடி ஒரு கல்வட்ட ஈம சின்னத்தில் காணப்பட்டது. மோயாறு என்ற நதி பவானியின் துணை நதி. இந்த மோயாறு பவானியுடன் கலக்கும் இடத்தில் கீழ்பவானி அணை கட்டப்பட்டுள்ளது. இதை பவானிசாகர் என்கிறார்கள். 1956 தமிழக காங்கிரஸ் ஆட்சியினரின் இந்தி திணிப்புக்கு சாகர் என்ற சொல் சாட்சியம் போலும். இந்த அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் உள்ள கொத்தமங்கலம் என்ற கிராமத்திற்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது. இது மண்ணில் கட்டப்பட்ட அணை. இதன் உயரம் 105 அடி. இதன் கொள்ளளவு 33 கோடி கன அடி. இதன் நீர்பிடிப்பு பகுதி 1621.5 சதுர மைல். நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு 30 சதுர மைல்கள். பவானிசாகர் அணையின் கொள்ளளவு 32.8 டிஎம்சி ஆகும். பவானிசாகர் அணையின் மூலம் புதிய ஆயக்கட்டு 2.07 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது. இப்புதிய ஆயக்கட்டு 2 பகுதிகளாக ஒற்றைப்படை இரட்டைப்படை மதகுகள் பிரிக்கப்பட்டு வருடா வருடம் ஒரு பகுதிக்கு 1,03,500 ஏக்கர் நெல்லுக்கும் மறுபகுதியில் புஞ்சை பயிர்களும் பாசனம் பெறுகிறது. நெல்லுக்கு 24 டிஎம்சி நீரும் புஞ்சை பயிருக்கு 12 டிஎம்சி நீரும் ஆக மொத்தம் 36 டிஎம்சி நீர் தேவைப்படுகிறது. இந்த அணையில் 2 நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன. தமிழகத்தின் 2வது பெரிய அணை என்னும் சிறப்புக்கு உரியது பவானிசாகர் அணைக்கட்டு. ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணையும் இதுதான். இவைகளை தாண்டியும் பவானிசாகர் அணைக்குள் ஓர் வரலாற்று சிறப்பு மூழ்கி கிடக்கிறது. டனாயக்கன் கோட்டை என்றழைக்கப்படும் ஓர் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை. கோடை காலங்களில் அணையில் நீர் வற்றிய பிறகு அக்கோட்டை கண்களுக்கு புலப்படுகிறது. ஹொய்சாளர் ஆட்சி காலத்தில் படைத்தளபதியான பெருமாள் தண்டநாயக்கனை பாராட்டி வழங்கப்பட்ட குறுநிலத்தை அவன் ஆண்டு வந்தபோது கிபி 1254 ஆண்டு ஆற்று சமவெளியில் இக்கோட்டையை கட்டி ஆண்டான். தண்டநாயக்கன் கோட்டை நாளடைவில் டனாயக்கன் கோட்டையானது. பல 100 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட இன்னும் அணை நீருக்குள் உறுதியுடன் நிற்கிறது. இக்கோட்டையும் ஒரு சிவன் கோவிலும் ஒரு பெருமாள் கோவிலும் நீருக்குள் மூழ்கியே இருக்கிறது. இக்கோட்டையை பார்க்கும்போது அன்றைய கட்டிடக்கலையின் நுட்பம் விளங்கும். சிறுமுகை கனராபாளையம் போலவே கோபிச்செட்டிப்பாளையத்தின் அருகில் உள்ள நிச்சாம்பாளையத்திலும் ஒரு தொல்லியல் களம் உள்ளது. இங்கு நடைபெற்ற அகழ்வாய்வில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த மட்கலன்கள் கிடைத்தன.
இங்கு கண்டறியப்பட்ட ஈம சின்னம் சற்று வித்தியாசமாக இருந்தது. பல அறைகளை கொண்டு கற்பலகைகளால் தடுக்கப்பட்டிருந்தது. தற்போது உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் முன்னர் ஒரு பகுதியாக வீரபாண்டி கிராமம் என்று அழைக்கப்பட்டது. அரசு ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகள் இன்னும் அப்பெயரையே பயன்படுத்துகின்றன. கோபிச்செட்டி பிள்ளான் என்ற செல்வந்தர் ஒருவர் இப்பகுதியில் பெரும் வள்ளலாக திகழ்ந்ததால் கோபிச்செட்டிப்பாளையம் என பெயர் பெற்றது. கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னரின் ஆட்சி செய்த ஒரு பகுதியாக முன்னர் இருந்தது. சேர மன்னர்களால் பின்னர் கைப்பற்றப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது. அதன் பிறகு திப்பு சுல்தான் இந்த ஊரை தனதாக்கி கொண்டார். முடிவில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்து பவானி நகரில் காவிரியுடன் கலக்கிறது பவானி ஆறு. பவானியும் காவிரியும் சந்திக்கும் இடம் கூடுதுறை. திருஞான சம்பந்தர் காலத்தில் பவானி நகருக்கு திருநனா ஊர் என்று பெயர். தீமைகள் அகலும் ஊர் என்று பவானி நதியின் மேன்மையை பாடலாகவும் பாடியுள்ளார். ஆதி நதிக்கரை நாகரிகங்களையும் செல்லும் வழியெல்லாம் உயிர்களையும் வாழ்வித்த பவானியின் இன்றைய நிலை, வாணியை பவானியாக மாற்றியது போல நதியும் நச்சு கழிவுகளால் சிக்கி தனது மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. நகரங்களின் சாக்கடை கழிவுகளும் ஆலை கழிவுகளுமாக மேனி முழுமையும் கொடும் புண்களாக மாறியிருக்கிறது. விஷமேறி வீழ்த்தப்பட்டு கிடக்கிறாள் பவானி. நதி மனிதனை வாழ வைக்கிறது, ஆனால் மனிதனோ நதியை சாகடிக்கிறான். இது என்ன வகையான சிந்தனை? முதலாளித்துவ லாப வெறிக்கு இங்கு அனைத்தும் அழிக்கப்படுகிறது. அதில் நதியே முதலில் அழிவை சந்திக்கிறது. அந்த நச்சுத்தன்மைக்கு சாட்சியாக பவானி ஓடிக்கொண்டிருக்கிறது. பவானி நகரில் கலக்கும் முன்னே ஓரிடத்தில் அதிசயிக்கத்தக்க ஒரு அணையும் அதிலிருந்து வெளியேறி செல்லும் நீர் வழித்தடமும் இருக்கிறது. தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்றாகவும் இருக்கிறது. அடுத்த அத்தியாயங்களில் அதை காணலாம். நதியை இழந்ததற்கு இன்றைய நவீனங்கள் மட்டுமே காரணமல்ல. அதை தொடங்கும் இடத்திலேயே அழிக்க ஒருவன் புறப்பட்டு சென்றான். யார் அவன்? எவனுக்கானவன் அவன்? என்ன செய்தான்? அதற்கு வாணியாறு தொடங்கும் நீலகிரிக்கு செல்ல வேண்டும். நூலின் அடுத்த அத்தியாயம் 21. நீலகிரி. மல் எனும் பெயர் சொல்லுக்கு வலிமை, வளம் என பொருள். வலிமை மிக்க வளமான கற்பாறைகளை கொண்டுள்ளதால் மலை என பெயர். எப்போதும் வெளுப்பில்லாமல் மேகம் திரண்ட நீல நிற வானத்தையே உடையாக கொண்டதால் அது நீலமலை. கிரி என்பது சமஸ்கிருத சொல். ஜா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பிறப்பு என்று பொருள். மலையில் பிறந்தவள் கிரிஜா என்றும், வனத்தில் பிறந்தவள் வனஜா என்றும், தாமரையில் பிறந்தவள் பத்மஜா என பெயர்கள் வைத்துள்ளார்கள். ஜாதி என்பதும் சமஸ்கிருதம்தான். தமிழ் மொழியில் சாதி என்ற சொல் இல்லை. ஏனெனில் தமிழ் மரபில் அப்படி சிந்திக்கவும் இல்லை. ஆதியில் வந்ததல்ல ஜாதி, பாதியில் நுழைந்து கொண்டதே. நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் உதகமண்டலம். இதனை ஊட்டி என்றார்கள் ஆங்கிலேயர்கள். இங்கு பல்வேறு பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாலும் தொன்று தொட்டு இங்கு வாழ்ந்து வருபவர்கள் தொதவர்கள். இவர்களை தோடர்கள் என்றும் அழைப்பர். தொதவர்களின் மொழி தொதவம். அம்மொழியில் ஊட்டி என்று அழைப்பதை ஒத்தகமந்து என்று அழைத்தனர். ஒத்தகமந்து என்றால் ஒத்தக்கல் இடம் என பொருள். தொதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தை மந்து என்று அழைப்பார்கள். அதுவே உதகமண்டலம் என்று மாற்றப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது ஒத்தகமந்து. ஒத்தகமந்திலிருந்து 2 கிலோமீட்டர் உயரத்தில் தொட்டபெட்டா என்ற மலை சிகரம் இருக்கிறது. இதுவே தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம். இதன் உயரம் 2640 மீட்டர். தொட்டபெட்டா என்பது கன்னட சொல். கன்னடத்தில் தொட்ட என்றால் பெரிய, பெட்டா என்றால் மலை. எனவே பெரிய மலை என பொருள்படும்படி தொட்டபெட்டா என அழைக்கப்படுகிறது. குன்றூரை குன்னூர் என்றும் கோத்தர் எனும் ஆதிவாசி மக்கள் வாழும் இடமான கோத்தர் மலையை கோத்தகிரி என்றும் அழைக்கிறார்கள். அழகிய நதிகள், அமைதியான மலைகள், குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. நிலவுக்கு இணையான சூழல் நிலவும் பகுதி. 1819 ஆண்டில் கோயம்புத்தூர் ஆட்சியராக இருந்த ஆங்கிலேயரான ஜான் சல்லிவனுக்கு இம்மலையை பற்றிய செய்திகள் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. மலை உச்சியில் உள்ள ஒத்தகமந்து பற்றிய தகவலால் உந்தப்பட்ட ஜான் சல்லிவன் அந்த இடத்தின் சிறப்புகளை கேள்விப்பட்டவுடன் அங்கே எப்படியாவது சென்று விடுவது என முடிவெடுக்கிறார். பழங்குடி மக்களின் உதவியோடு கோத்தர் மலை வழியாக கரடு முரடான மலைப்பாதைகளை கடந்து ஒத்தகமந்தை சென்றடைகிறார். அங்கே சென்றவுடன் அவருடைய பயண களைப்பு மறைந்து போகிறது. கேள்விப்பட்டது போலவே மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி ஆட்கொள்கிறது. அவருக்கு அந்த இடம் மிகவும் பிடித்து போகிறது. அங்கேயே தங்குவதற்கு பின்பு வீட்டை கட்டுகிறார். வீடு மட்டுமா கட்டினார்?
வடக்கே ஓடும் சிந்து, கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள் எல்லா காலத்திலும் கடுங்குளிராகவே இருக்கும். ஏனெனில் அவை பனி உருகுவதால் உற்பத்தியாகும் நதிகள். மேற்கு தொடர்ச்சி மலை பனி பிரதேசம் அல்ல. அப்படியெனில் எங்கிருந்து நதிகள் உருவாகிறது? கூடலூர் பகுதியை தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டி என்று அழைப்பார்கள். எப்போது மழை நிற்கும் என்பது தெரியாமல் அதிக மழை பெறும் பகுதி இதுதான். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காடுகள் என்பது வெறும் மரங்கள் அல்ல. மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளை சோலை காடுகள் என்று அழைப்பர். சோலை காடுகளும் அவற்றுடன் இணைந்த புல்வெளியும் தாவர சூழலில் சிறப்பான இயற்கை அமைப்பை கொண்டது. சுமார் 1500 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள சிகரத்தின் உச்சியில்தான் இவை இருக்கும். பெரிய பசுமை பரப்பான சோலை காடுகள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவை. முதிர்ந்த நிலை காடுகளே சோலை காடுகள் என்பவை. இந்த புல்வெளியின் இயல்பு மழை பெய்தால் பஞ்சு போல மழை நீரை உறிஞ்சி 3 மாதம் வரை தேக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றும். சோலைக்காடுகளின் கீழ் மண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு இலை தழைகள் மூடியிருக்கும். மரங்களின் கீழே சூரிய வெளிச்சம் விழாத அளவுக்கு நிழல் போர்வை இருக்கும். கீழே விழும் இலை தழைகளை நுண்ணுயிர்கள் மண்ணாக மாற்றுகின்றன. இவ்வாறு பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண் இங்குள்ளது. சோலைக்காட்டு புல்வெளிகளில் அடை மழையின் போதும் மண்ணரிப்போ வெள்ளப்பெருக்கோ ஏற்படுவது இல்லை. தேக்கி வைத்துள்ள நீரிலும் சுமார் 5% மட்டுமே சோலை மரங்கள் பயன்படுத்துகின்றன. மீதமுள்ள நீர் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு செல்கின்றன. அங்கிருந்து 2 மலைகள் சேரும். மலை இடுக்குகளுக்கு சென்று ஊற்றாக வடிவெடுக்கின்றன. சோலை காடுகளின் புல்வெளி இருக்குமிடத்தில் ஆண்டு முழுவதும் வற்றாத ஓடைகள் இருக்கும். இவ்வாறு உருவாகும் பல ஓடைகள் ஒன்று சேர்ந்து சிற்றூர்கள் உருவாகிறது. பல சிற்றாறுகள் ஒன்றிணைந்து நதியாக மாறுகிறது. மலை பிரதேசங்களுக்கு செல்பவர்கள் சாலைக்காக பிளக்கப்பட்ட பாறைகளில் தண்ணீர் வழிந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். சோலைக்காட்டு புற்கள் சேமித்து வைத்த நீர்தான் அது. இச்சோலைக்காடுகளில் யானைகளும் காட்டெருமைகளும் மற்ற விலங்குகளும் தனித்தனி வலசை பாதைகளை கொண்டுள்ளன. இவை தாவரங்களுக்கு தங்கள் பயணங்களின் மூலம் ஒளியையும் உணவையும் அளிக்கின்றன. பழங்குடி மக்கள் தங்களது மிக கட்டுப்பாடான வேட்டை மற்றும் விவசாய முறைகளால் விலங்குகளின் எண்ணிக்கையை சமப்படுத்தும் பாத்திரத்தை வகிக்கின்றனர். பரவி வரும் காட்டுத்தீயை எதிரே தீமூட்டி அணைப்பது, காட்டுத்தீ ஏற்படுவதற்கு காரணமான சீமாற்று புற்களை முன்பே அறுத்து பயன்படுத்துவதன் மூலம் காட்டுத்தீ ஏற்படாமல் தடுப்பது போன்ற பணிகளை ஆற்றுகின்றனர். இவையெல்லாம் இணைந்துதான் காடு. தாவரங்களின் சுயாட்சி பகுதியே காடு. திக்கு தெரியாத காட்டிற்குள் சென்று சிக்கிக் கொண்டவனுக்கு அங்கிருந்து வெளியேற வலுவான ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. காடு பற்றிய அறிவிருந்தால் போதுமானது. ஜான் சல்லிவன் காட்டிற்குள் செல்கிறான். எங்கும் சோலைக்காட்டு புல்வெளிகள். ஐரோப்பாவில் புல்வெளிகளை வேஸ்ட் லேண்ட் என்பார்கள். இந்த நபரும் புல்வெளிகளை வேஸ்ட் லேண்ட் என கருதிவிட்டார். அதுதான் உயிர் கொடுக்கும் இரத்தம் என்பது அவருக்கு புரியவில்லை. சமவெளி பிரதேச புல்களுக்கும் உயிர் உற்பத்திக்கான புல்களுக்கும் வித்தியாசம் அறியாத மூளை சோம்பேறியா ஜான் சல்லிவன்? அவனுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் நிச்சயம் செயல் சோம்பேறிகளாகத்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த அழிவுக்கு பின்னால் அவர்களுக்கான ஆதாய நோக்கம் இருந்தது. நீரை தேக்கி வைத்திருந்த சோலைக்காட்டு புல்வெளிகள் அனைத்தும் அவனால் அழிக்கப்படுகிறது. டிஸ்கவரி தொலைக்காட்சியில் காட்டப்படும் ரத்தம் சொட்ட சொட்ட சிறுத்தையால் கவ்வப்பட்டு செல்லும் மானின் நிலைதான் சோலைக்காடுகளுக்கு ஏற்பட்டது. ஏன் சோலைக்காடுகளை அழித்தார்கள்? அழித்த இடத்தில் என்ன செய்தார்கள்? அவர்கள் நோக்கம்தான் என்ன? அக்காலத்தில் ஏகாதிபத்தியத்தின் பலம் என்பது அதன் கடற்படையின் பலமாகும். ஐரோப்பாவில் ஓக் மரங்களை கொண்டுதான் கப்பல்கள் கட்டப்பட்டன. ஐரோப்பா தனது ஓக் மரங்களை 18ஆம் நூற்றாண்டிலேயே வெட்டி தீர்த்துவிட்டது. எனவே காலனி ஆதிக்கவாதிகள் காலனி நாடுகள் முழுவதும் ஓக் மரத்துக்கு இணையான ஒரு மரத்தை தேடி அலைந்தனர். தென்னிந்தியாவின் தேக்கு அதற்கு மிகச்சிறந்த மாற்று என்பதை ஆங்கிலேயர்கள் விரைவில் கண்டுகொண்டனர். ஓக்கை விட வலிமை வாய்ந்தது, விரைவில் வளரக்கூடியது தேக்கு. சோலை காடுகளை அழித்து புற்களை வெட்டி சதுப்பு நிலங்களின் நீரை வடித்து யூக்கலிப்டஸ் மரங்களையும் தேக்கு தோட்டங்களையும் உருவாக்கினார்கள். சூரிய ஒளி புகாத காடுகளை அழித்து இயற்கையை சர்வநாசம் செய்தார்கள். நிலம்பூர் கோவிலகம் என்பது மைசூர் மகாராணிக்கு உட்பட்டு சிற்றரசாக இருந்த பகுதி. தற்போது கேரளாவில் ஒரு பகுதியும் தமிழகத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியும் உள்ளடக்கியது. இச்சிற்றரசுக்கு சொந்தமான காடுகளின் பரப்பளவு 80,088 ஏக்கர். அனைத்தும் ஆரம்பத்தில் சோலைக்காடுகள்.
ஆங்கிலேயர்களால் அத்துமீறி சோலைக்காடுகள் அழிக்கப்பட்டு தேக்குகள் நடப்பட்டது. எதிர்க்க இயலாத ஜமீன் ஆங்கிலேயர்களுக்கு இணங்கி போனது. இந்தியாவின் தேக்கு தலைநகராக நிலம்பூர் மாற்றப்பட்டது. நிலம்பூர் கோவிலகத்தின் நிலங்கள் மட்டுமல்லாமல் முதுமலையிலும் சிறுவாணி அடிவாரத்திலும் வாளையாறிலும் நீலகிரியின் பல கிலோமீட்டர்கள் நீண்டு செல்லும் பிரம்மாண்டமான தேக்கு காடுகளை உருவாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள். பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களில் தேயிலை தோட்டங்களை உருவாக்கினர். 8 பெரிய நிறுவனங்களுக்கு ஜமீன் குத்தகைக்கு விட்டது. 1969ஆம் ஆண்டில் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட போது நிலம்பூர் கோவிலகத்துக்கு சொந்தமான சுமார் 80,088 ஏக்கர் நிலங்களும் கைப்பற்றப்பட்டு செக்ஷன் 17 என்ற புதிய பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இந்நடவடிக்கை ஜென்மி சட்டம் என்றழைக்கப்பட்டது. அதுவே ஜென்மம் ஒழிப்பு சட்டம் எனவும் அழைக்கப்பட்டது. ஜென்மம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஜென்ம நிலங்களை அந்தந்த மாநில அரசுகள் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தன. செக்ஷன் 8 மற்றும் செக்ஷன் 9 நிலங்கள் எனப்படுவது மக்களால் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நிலம். அதில் விவசாயம் அல்லது கட்டுமானங்கள் இருக்கும். இதற்கு பட்டா அளிக்கலாம் என்கிறது. செக்ஷன் 53 என்பது நிலம்பூர் ஆவணங்களில் வனம் என்று இருக்கும். அதில் நிலம்பூர் ஜமீன் குடிகள் அவர்களின் அடிமை குடிகள் வசிப்பார்கள். அதில் உள்ள வகைப்பாட்டின்படி என்ன முடிவு எடுத்து எதற்கு பட்டா கொடுக்கலாம் என சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு பிரிவிலும் அந்த நிலங்களின் வகைப்பாடு சொல்லப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வகைப்பாட்டின்படி தன் மாநில எல்லைக்குள் வந்த செக்ஷன் 17 பிரிவு சர்ச்சைக்குரிய நிலங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி தீர விசாரித்து உரியவர்களுக்கு பட்டாவையும் அளித்து எஞ்சிய பகுதியை வரையறுத்து அதை முழு வனமாகவும் அறிவித்துவிட்டது கேரள அரசு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கவில்லை. ஏனென்றால் ஆவணங்களில் உள்ளதையும் மீறி நீண்ட காலமாக இந்நிலங்களில் வசிப்பதாக ஆயிரக்கணக்கானோர் உரிமை கொண்டாடினர். அவர்களில் பலரும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் முதல் 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு கூட நிலம்பூர் கோயிலகத்தின் பத்திரங்களை வைத்திருந்தனர். அசலாக இங்கே இருந்தவர்கள் அப்பத்திரங்கள் எல்லாம் போலி என்றனர். போதாக்குறைக்கு கோயிலகத்திடம் லீசு எடுத்த பெரு நிறுவனங்கள்தான் லீசு எடுத்த நிலங்களை விட கூடுதலாய் ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். இதை சமயமாக பயன்படுத்தி கேரளத்திலிருந்து ஒரு பிரிவினர் கோயிலகத்தின் பெயரால் போலி பத்திரங்கள் தயார் செய்து கொண்டு இங்கே நிலம் உள்ளதாக கணக்கு காட்டி குடியேறினர். அப்போலி பத்திரம் தயார் செய்வதற்கெனவே கேரளத்தில் ஆட்கள் இயங்கினர். இதன் மூலம் பலர் நில கொள்ளையர்களாகவே இக்காடுகளுக்குள் புகுந்தனர். நிலம்பூர் ஜமீன் வாரிசுகள் கேரளத்தில் இருந்ததால் அவர்கள் வைத்துள்ள பத்திரங்கள் போலியா அசலா என்பதை கண்டுபிடிப்பதிலேயே இங்குள்ள அதிகாரிகளுக்கு காலம் கடந்தது. போலி பத்திரங்கள் என நடவடிக்கை எடுக்க பாய்ந்தால் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் இவர்களிடம் உள்ள பட்டாக்களுக்கு பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களுக்கு ஏற்ப நிலங்களை அந்தந்த வகையில் பிரித்து கொடுத்துவிட்டு பெரும் முதலாளிகளிடம் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை கைப்பற்றி காடுகளாக அறிவியுங்கள் என்று அப்போதைய விவசாய இயற்கை அமைப்புகளிடம் கோரிக்கைகள் கிளம்பின. அதிகாரிகள் பெரிய எஸ்டேட்டுகளின் ஆக்கிரமிப்பை அகற்ற புறப்பட்டால் அதில் உள்ள தொழிலாளர்களையும் பக்கத்தில் உள்ள சிறு விவசாயிகளையும் தூண்டிவிட்டு போராட வைத்து எஸ்டேட் நிர்வாகமே கிளர்ச்சி நாடகங்கள் போட்டன. ஜென்மி நிலங்கள் 80,088 ஏக்கரையும் தமிழக அரசு எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்க பிர்லா குரூப்புக்கு சொந்தமான மஞ்சுஸ்ரீ பிளான்டேஷன் உள்ளிட்ட 9 பெரும் நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றம் சென்றன. இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இப்பகுதி நிலங்களை விவாதத்திற்குரிய பகுதியாக அறிவித்தது. அத்துடன் அப்போது விவசாயம் செய்திருக்கும் நிலத்தை தவிர்த்து 1 அங்குல நிலம் கூட புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என ஆணை பிறப்பித்தது. மேலும் இப்பகுதியில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளக்கூடாது, மீறி செய்தால் உச்ச நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்தது. இதில் பல்வேறு அத்துமீறல்கள் நடக்க அப்போதும் நீதிமன்றம் தலையிட்டு செக்ஷன் 17 நிலங்களில் விவசாயம் விவசாயமாகவும் குடியிருப்பு குடியிருப்பாகவும் வனம் வனமாகவுமே இருக்க வேண்டும் எனவும் அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வனத்துறைக்கே உள்ளது என்றும் நீதிமன்றம் சொன்னது. ஆனால் அப்போதும் அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருந்தன. பல நில கொள்ளையர்கள் இந்த நிலத்திற்குள் மேலும் புகுந்தனர். நிறுவனங்களும் தன் லீசு நிலத்திலிருந்து தன் எல்லையை விஸ்தரித்து கொண்டே சென்றது. 1969 காலகட்டத்தில் குறிப்பிட்ட 12 நிறுவனங்களிடம் இருந்த லீசு நிலங்களின் கணக்கும் இப்போது அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்த நிலத்தின் கணக்கும் மலைக்கும் மடுவுக்குமானதாக மாறியது.
உதாரணமாக வுட் பிரயர் எஸ்டேட் 1969 கணக்கில் வைத்திருந்த வேளாண் நிலம் 381.68 ஏக்கர். அவர்களிடம் தற்போதுள்ள நிலங்கள் 466.27 ஏக்கர். இதில் அதிகமாக மஞ்சுஸ்ரீ எஸ்டேட் 1969 ஆவணப்படி 3673 ஏக்கர் 73 சென்ட் வைத்திருந்தது. தற்போது அது 16,000 ஏக்கர் 28 சென்ட் வைத்துள்ளது. இரண்டாவது இடத்தில் உள்ள கிளண்ட் ராக் எஸ்டேட் 2895 ஏக்கர் 33 சென்ட் இருந்ததை இப்போது 3,560 ஏக்கர் 68 சென்ட்டை கூடுதலாக நீட்டித்துள்ளது. மூன்றாவது இடத்தில் உள்ள இந்திய எஸ்டேட் டி நிறுவனத்திடம் 1,490 ஏக்கர் 27 சென்ட் இருக்க வேண்டும். இப்போது 4,489 ஏக்கரை கூடுதலாக வைத்துள்ளது. இப்படியாக 1969 ஆவணப்படி மொத்தம் 12 எஸ்டேட் மற்றும் தோட்ட நிறுவனங்களிடம் ஆவணப்படி 19,644 ஏக்கர் 19 சென்ட் நிலம் இருந்தது. தற்போது அதைவிட கூடுதலாய் 32,356 ஏக்கர் 52 சென்ட் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளது. தற்போது செக்ஷன் 17 நிலங்கள் கூடலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 20% உள்ளன. ஓவேலி பேரூராட்சிக்குள் அதுவே 60% உள்ளது. ஸ்ரீமதுரை, நிலாக்கோட்டை, நெல்லியாளம், சேரங்கோடு என வரும் ஊராட்சிகளில் 20 முதல் 30% நிலங்கள் இருக்கிறது. இதில் அரை ஏக்கர் நிலம் முதல் 5 ஏக்கர் வரை நிலங்கள் வைத்து விவசாயம் செய்யும் குடும்பங்கள் சுமார் 50,000 உள்ளது. 100க்கும் மேற்பட்ட எஸ்டேட் கம்பெனிகள் உள்ளன. அதில் 13 நிறுவனங்களை மட்டுமே 300 ஏக்கர் முதல் 16,000 ஏக்கர் நிலங்களை வைத்துள்ளன. இக்கணக்குப்படி பார்த்தால் 32,000 ஏக்கர் நிலங்கள் 13 பெரும் பணக்காரர்களிடமும் 19,000 ஏக்கர் நிலங்கள் மக்கள் கையிலும் உள்ளது. வன கொள்ளையர்கள் என்று பார்த்தால் 300 முதல் 400 பேர் இருப்பர். அவர்களிடம் சுமார் 20,000 ஏக்கர் நிலங்கள் அகப்பட்டிருக்கும். இப்போது இவற்றை முறையாக மீட்டெடுத்தால் கூட மக்களுக்கு கொடுத்துள்ளது போக கம்பெனிகளை சரி செய்து வன கொள்ளையர்களை அப்புறப்படுத்தினால் 30,000 ஏக்கர் நிலங்கள் வனமாகவே மாறும். இந்நிலங்களில் சிறு புற்களை கூட அகற்றவோ பராமரிப்பு என்ற பெயரில் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவோ கூடாது என 2006ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. 2019 முழுமையான ஆய்வுகள் இல்லாமல் செக்ஷன் 17 நிலங்கள் முழுவதையும் வனத்துறைக்கு மாற்றம் செய்யும் வகையில் தமிழக அரசு புதிய சட்ட திருத்தத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. தமிழக அரசின் இந்நடவடிக்கை மக்களின் மீது தொடுத்துள்ள நேரடியான தாக்குதல் என கூடலூர், பந்தலூர் வட்டங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தற்போதைய அரசு இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நீலகிரியிலும் வயநாட்டிலும் அட்டப்பாடி பள்ளத்தாக்கிலும் கடந்த 100 ஆண்டுகளாக தொடர்ந்து காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. அந்த இடங்களில் டீ, காஃபி, ரப்பர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. முதலில் ஊட்டி, குன்னூர் நகரங்களுக்கு விறகுக்காக உருவாக்கப்பட்ட யூக்கலிப்டஸ் காடுகள் பின்பு ரேயான் காகித ஆலைகளுக்காக விரிவாக்கம் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் 55% டீ, காஃபி தோட்டங்கள் உள்ளன. மீதி பகுதிகளில் காடுகள் உள்ளதாக சொல்லப்பட்டாலும் தேக்கு, யூக்கலிப்டஸ் தோட்டங்கள் காடுகள் அல்ல. இதன் விளைவு என்ன தெரியுமா? சுமார் 4,000 ஓடைகள் வற்றி போய்விட்டன என்கிறது சூழலியல் ஆய்வுகள். இதில் கொடுமை என்னவென்றால் நீலகிரி மலையின் இயற்கை வளங்களை அழிக்கும் கொடுமையை தொடங்கி வைத்த ஆட்சியர் ஜான் சல்லீவனை நீலகிரியின் தந்தை என்று பட்டம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தனக்கான நோக்கம் கொண்டவன் தந்தையாக எப்படி ஆக முடியும்? வரலாறு தெரியாத ஒருவனின் நிலை தாய் தந்தை யாரென்று தெரியாத நிலைக்கு ஒப்பாகும். ஒருவனின் குணாதிசயங்களின் பின்னணியில் அவனுக்கான வரலாறே அவனை அடையாளப்படுத்துகிறது. ரிப்பன்கள் ஒரு நாளும் இங்குள்ளோருக்கு அப்பன்களாக ஆகிவிட முடியாது. ஜான் சல்லீவனுக்கு ஆண்டு விழா நடத்துவதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டும். 1908 மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி வரை 46 கிலோமீட்டர் நீள மலை ரயில் இயக்கப்பட்டது. இந்த வழித்தடத்தில் இருக்கும் ரயில் நிலையங்களின் பெயர்களுக்கும் அந்த இடங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதில் லவ்டேல் என்பது ஒரு இடத்தின் பெயராம். குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி, கூடலூர் ஆகிய பகுதிகள் இன்று நமக்கு சுற்றுலா தலம். கருவறையை அழித்துவிட்டு பிணவரையில் படுக்க வைத்து தாயை காண செல்லும் இடம் சுற்றுலா தலமா? சுற்றுலா தலம் என்ற சூட்சமத்திற்குள் நமது வாழ்க்கையை சுருட்டி வைத்துள்ளார்கள். தாயின் கருவறை சுற்றுலா தலமாக ஆக முடியுமா? நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும்
மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒலிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.